பேதுருவும் யோவானும். அல்லேலூயா. காலைல இப்படி கேட்டோன்னே எல்லாரும் கொஞ்சம் அப்படி ஸ்டெக் ஆகிட்டாங்க. என்னடா ரெண்டு சர்ச்சுக்கு போனால் ரெண்டு பாஸ்டர்னோன்னு டக்குனி முதல்ல பதில் வரல, ரெண்டாவது வந்தது. பேதுருவும் யோவானும் தேவனுடைய ஆலயத்துக்கு போனார்கள். அதில் உள்ள சின்ன ஆவிக்குரிய தூதுகளை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். ஜெப வேளையிலே 9ஆம் மணி வேளையிலே அவர்கள் தேவாலயத்துக்கு போனார்கள். அவர்கள் மேல் வீட்டறையிலே பரிசுத்த ஆவியானவரை பெற்றவர்கள், இயேசுவோடு கூட இருந்தவர்கள். அவர்கள் ஜெப ஆலயத்திற்கு தேவாலயத்துக்கு போனார்கள். நீங்கள் எவ்வளோ தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனோடு ஒருவேளை முகமுகமாக பேசுகிற ஆளாக இருந்தாலும் உங்களுக்கு அந்த ஜெப வேளைகளிலே தேவாலயத்துக்கு போகணுங்கிற ஒரு சிந்தையை கர்த்தர் தருவாராக. ஆமென். கரங்களை வீத்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். அடுத்ததாக அங்கே ஒரு முடந்தன் இருந்தான். அவனை தூக்கி கொண்டு வைப்பாங்க, தூக்கி கொண்டு எடுத்துகிட்டு போவாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முடந்தையாக இருக்காதுங்க. சிலவங்களெல்லாம் புஷ் பண்ணிகிட்டே இருக்கணும். எலும்பு இன்னைக்கு ஞாயிறு சர்ச்சுக்கு போகணும், தொடங்கியிருக்கோம் சர்ச்சு அப்படின்னு சொல்லி தட்டி விடணும். இல்லை, நீங்கள் வேகமாய் ஆண்டுடைய சமூகத்தில் உற்சாகமாய் காணப்படணும். அடுத்தது பாருங்கள், அவன் வெள்ளியும் பொண்ணும் கிடைக்குமோன்னு பார்த்தான். ஆனால் இவங்க சொன்னாங்க, நசரனாகிய இயேசுவின் நாமத்தில் எங்கள்கிட்ட இருக்கிறது தரோம், எங்கள்கிட்ட இருக்கிறது இயேசுவின் நாமம். ஆமென். இந்த இயேசு கர்த்தருடைய நாமத்தில் ஒரு வல்லமை இருக்கிறது. ஆமென். நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளணும். நம்ம ஆராதிக்கிற தேவன் நல்லவர். அதே போல கர்த்தருடைய நாமத்தில் என்னது இருக்கு சொல்லுங்க? வல்லமை இருக்கிறது. முடந்தனை எழுப்புகிற ஒரு வல்லமை கர்த்தருடைய நாமத்தில் இருந்தது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இன்றைக்கும் விசுவாசிக்கிறவர்களினாலே நடக்கிற அடையாளங்கள், அவங்க வியாதிஸ்தர்கள் மேல் கைகளை வைக்கும் பொழுது வியாதிகள் மாறும். பிசாசுகளை அவர்கள் என்ன செய்வார்கள்? துரத்துவார்கள். இன்றைக்கும் அன்பு தேவ பிள்ளைகள், உங்களுக்குள்ள இருக்கிற கர்த்தருடைய நாமத்தில் ஒரு வல்லமை இருக்கிறது. அதனால தான் விசுவாசத்தோடு அந்த நாமத்தை நீங்கள் பயன்படுத்தணும். அன்றைக்கு தாவீது ஒரு கூழாங்கல்லை எடுத்து கோலியாத்தை அடித்தான். நீங்கள் இன்னைக்கு கர்த்தருடைய நாமத்தில் ஆமென் பாருங்கள், உங்களுக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனைகளை கர்த்தருடைய நாமத்தில் மேற்கொள்ளுங்க. ஆமென். முக்கியமான விஷயம், இயேசுவுக்காக பேதுருவும் யோவானும் கைகோர்த்து நின்றார்கள். ஆமென். இயேசுவை சுற்றி நிறைய சீஷர்கள் இருந்தாங்க. எல்லாரையும் கிட்ட வைக்கல. அப்புறம் அவருக்கு ரொம்ப மனக்காயம் வந்துடும். ஏற்கனவே முத்தத்தினால காட்டி கொடுத்த யூதாசை கூட சிநேகிதனே மனுஷகுமார்னு எப்படி காட்டி கொடுக்கா? முத்தத்தினாலேயா காட்டி கொடுக்க அப்படின்னார். அதனால தான் பாருங்க, யூதாசை கொஞ்சம் தள்ளியே வச்சார். தன்னை சுற்றி வைக்கிறதுல பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் வைத்தார். அதிலும் 2 பேரை க்ளோஸாக வைத்திருந்தார். ஒரு பக்கத்தில் யோவானையும் இன்னொரு பக்கத்தில் யாரையும்? பேதுருவையும் வைத்திருந்தார். முக்கியமான வேலைகளை 2 பேரையும் சொன்னார். இயேசு கிறிஸ்து பாருங்கள், மரித்து அவர் அடக்கம் பண்ண விட்டார். அந்த சகோதரிகள் சொல்றாங்க, இந்த சீஷர்கள் 2 பேரும் அறையில் இருக்கும் பொழுது சொன்னாங்க, இயேசுவை வைத்த இடத்துல என்ன செய்யல? காணல. பேதுருவும் யோவானும் எழும்பி ஓடுகிறாங்க. ஆனால் வழியில பேதுருவை யார் முந்திட்டா? இயேசு, இந்த யோவான் முந்தி விட்டான். அன்பின் சீஷன் முந்திட்டான். நம்ம வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒருவர் முந்தி ஓடணும். ஆமென். புருஷனை விட சகோதரிகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கணும். உங்க தங்கச்சியை விட அக்கா ஃபாஸ்டா இருக்கணும். அக்காவை விட தங்கச்சி ஃபாஸ்டா இருக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில பாவம் செய்கிறதுக்கு அல்ல, அசுத்தமான காரியத்திற்காக அல்ல, சண்டை போடுகிறதுக்கு அல்ல. அங்க ஒரு நல்ல வார்த்தை, பேதுருவை காட்டிலும் இந்த அன்பின் சீசன் என்ன செய்யிட்டான்? முந்திட்டான். ஆனாலும் நான் நினைக்கிறேன், பேதுருக்குள்ள இந்த ஒரு வார்த்தை இருந்திருக்கும். ஆண்டவர் கேட்ட வார்த்தை, இவர்கள் எல்லாரிலும் நீ என்னிலே அதிகமா என்ன செய்கிறாயா? அன்பு கூறுகிறாயா அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தை பார்த்தீங்களா, முந்தி போய் யோவான் சேர்ந்தாலும் கல்லறைக்குள்ள போகல. ஆனா பேதுரு கல்லறைக்குள்ள என்ன செய்தான்? போனான். எப்படியும் பாருங்கள், கடைசி அவங்க 2 பேருக்கும் முடிவும், இவங்க 2 பேருக்கும் முடிவும் சொல்லப்பட்டிருக்கிறது. சொல்கிற விஷயம், அன்பு தெய்வ பிள்ளைகளே, இந்த நாட்களில் பேதுரு அவங்க அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அந்த இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையோடு முடியலை. தொடர்ந்து அவர்கள் 3வது அதிகாரத்தில் வர்றாங்க, 4வது அதிகாரத்தில் வர்றாங்க. சுவிசேஷ வேலைக்காய் கைகோர்த்து அவர்கள் நிற்கிறார்கள். ஹல்லேலூயா.
ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். 2 விசுவாச குடும்பங்கள் ஒருவேளை சேர்ந்து நீங்கள் ஆலயத்துக்கு வரலாம், சேர்ந்து ஒரே இடத்துல ஆராதிக்கலாம். அதை மெயின்டைன்ஸ் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஒரு சபையில் பாருங்கள், தன்னுடைய சபையில் வந்து ரட்சிக்கப்பட்டு ஸ்நானப்பட்டு நீங்கள் வந்து உங்கள் அடக்க ஆராதனை வர சபையில் இருக்கிறது, அது வந்து ஒரு பல நெருக்கடிகள் சிக்கல்கள்லாம் வரும். ஆனாலும் இயேசுவுக்காக நீங்கள் கைகோர்த்து நிற்க வேண்டும். எத்தனை ஒரு கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்றீங்க? பேதுருவும் யோவானும் யாருக்காக கைகோர்த்து நின்றார்கள்? இயேசுவுக்காக. ஆமென். நீங்கள் இயேசுவுக்காக கைகோர்க்க ரெடியா? ஆமென். சுவிசேஷ வேலைக்காக கைகோர்த்தார்கள். 2 பேரும் சேர்ந்து ஊழியம் செய்கிறாங்கன்னு நினச்சிடுங்க. ஒருவேளை மருத்துவமனை ஊழியமாக இருக்கலாம், இல்லாவிட்டால் வியாதிஸ்துகளை பார்த்து ஜெபிக்கிற ஊழியமாக இருக்கலாம். 2 பேரும் சேர்ந்து ஊழியம் செய்கிறாங்கன்னா பாருங்கள், கருத்து மாறு அந்த அல்லாவிட்டால் சில வேளையிலே மாறி மாறி ஏதாவது பிரச்சனைகள் வரும். ஆனாலும் இயேசுவுக்காக கைகோர்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். இவர்கள் கைகோர்த்தார்கள். கிருபை வரங்களை பெற்றுக்கொண்டு நாமும் இந்த நாட்களில் ஜனங்களை இயேசுவுக்கு நேராக வழிநடத்தணும். விசேஷமா கிருபை வரங்களை பெறுங்க. எதுக்குன்னா உங்க பிள்ளைங்களை கர்த்தருக்குள்ள வழி நடத்துகிறதுக்காக நல்ல ஆவியின் வரங்களை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். கொரிந்தியர் 12:1-9 வாசிக்கிறோம். அவர் முக்கியமான வரங்களை நாடுங்க, தீர்க்க தரிசன வரங்களை நாடுங்க அப்படின்லாம் சொல்றாரு. வசனங்களை ஞாபகம் வச்சுடுங்க. முதல்ல உங்க புருஷனை கர்த்தருக்குள்ள வழி நடத்த, பிள்ளைகளை கர்த்தருக்குள்ள வழி நடத்த. இதுக்காவது ஆண்டவர்கிட்ட என்னது கேளுங்க? வரங்களை நாடுங்க. உங்கள் அயல்வாசிகள் சொந்தங்களை நாடுங்க. கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவார். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கும் இந்த 2வது ஆராதனையிலே 2 வஸ்திரத்தை குறித்து பார்க்கிறோம். பரிசுத்த வேதாகமத்தில் அநேக 2 இருக்கிறது. ஆனாலும் பரிசுத்த ஆவியானவர் தருகிற வார்த்தைகளை மட்டுமே நான் தியானிக்க பாருங்கள் பிரயாசப்படுகிறேன். இன்றைக்கும் இப்படியாக கர்த்தர் கொடுத்த வார்த்தை 2 வஸ்திரம். எதெல்லாம் சொல்லுங்க அப்போ? பழைய வஸ்திரம், புதிய வஸ்திரம். கரெக்டா சொல்லிட்டீங்க. பரிசுத்த வேதாகமும் நியூ ட்ரெஸ்ஸையும் சொல்லியிருக்கு, புது வஸ்திரம். அதோடு கூட பழைய வஸ்திரத்தை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். 2ஐயும் சேர்த்து ஒரே பீரோவில் அடுக்குவீங்களா? நான் சொல்ற பழைய வஸ்திரம் என்று சொன்னபொழுது ஒன்லி ரொம்ப நாள் ஆவண பழசு. 2வது நம்ம வந்து எதையும் பழசுன்னு சொல்லுவோம். அடுத்தது பயன்படுத்தினது. இன்னைக்கு போட்ட ட்ரெஸ் நாளைக்கு அது என்னன்னு சொல்லிடுவோம், இது பழசு, இது போட்டாச்சு, இது நீ வாஷ் பண்ணணும், அதுக்கப்புறம் அயன் பண்ணணும். இப்படியாக பரிசுத்த வேதாகம் சொல்லுகிற ஒரு வார்த்தையை மத்தேயு எழுதின சுவிசேஷம் திருப்பிக் கொள்ளுங்கள் 9வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்களேன். ஒருவனும் கோடி துண்டை பழைய வஸ்திரத்தோடு இணைக்க மாட்டான். இணைத்தால் அதனோடே இணைத்த துண்டு வஸ்திரத்தை அதிகமாய் கிழிக்கும், பீறலும் அதிகமாகும். நாம் வாசிக்கிற வேத பகுதியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஒரு போதனையை நாம் அங்கே வாசிக்க கேட்டோம். ஒருவனும் கோடி துண்டை பழைய வஸ்திரத்தோடு இணைக்க மாட்டான். அப்படி இணைத்தால் அதனோடு இணைத்த அந்த துண்டு வஸ்திரத்தை கிழிக்கும், அதனுடைய அந்த பீறலும் அதிகமாகும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த பழைய வஸ்திரம் அல்லது புதிய வஸ்திரம் இது எதை குறிக்கிறது என்று சொன்னால், பழைய வஸ்திரம் என்று சொல்லும் பொழுது பழைய வாழ்க்கையை குறிக்கிறது. புதிய வஸ்திரம் என்று சொல்லும் பொழுது புதிய வாழ்க்கையை குறிக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்தே கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு போதனை என்னவென்று சொன்னால், தெய்வ மனுஷனாகி எலியா சொல்லுகிறார், நீங்கள் பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள், கர்த்தர் தெய்வமானால் நீங்கள் கர்த்தரை பின்பற்றுங்கள் என்று சொல்லுகிறார். கலாத்தியருக்கு எழுதின நிருபத்திலே வேத வசனம் நமக்கு இப்படியாக போதிக்கிறது. அதனுடைய 6வது அதிகாரம் 14-15 வசனங்களை வாசிக்கும் பொழுது பவுலுக்கு ஒரு ஆசை, நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையை குறித்து அல்லாமல் வேற ஒன்றே நான் மேன்மை பாராட்டாமல் இருப்பேனாக. காரணம், அடுத்த வார்த்தையை சொல்லுகிறார் 15, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே. வேணா அந்த நாட்கள்ல எதுக்கு பவுல் இந்த வார்த்தையை சொன்னார்னா, சபைக்குள்ள சிலருக்குள்ள நாம் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன்,
அப்படி அவர்களுக்குள்ளே ஒரு மேன்மை இருந்தது. சில விசுவாசிகள் பிறப்பிலே நான் யூதன் அப்படிங்கிற அவங்களுக்குள்ளே ஒரு மறைமுகமான பெருமை இருந்தது. இன்னும் அந்த சபைக்குள்ளே சிலர் நான் பவுலை சார்ந்தவன், நான் கேபாவை சார்ந்தவன், நான் பேதுருவை சார்ந்தவன் என்று பெரும்பான்மையா ஆதி திருச்சபைக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை. இன்னைக்கும் அப்படிதான். சபைகளுக்குள்ள ஒவ்வொரு சபைகளும் ஒவ்வொரு விதமான சிலருக்கு ஒரு சில பெருமைகள் இருக்கும், அது மறைமுகமா இருக்கும், நான் இப்படி என்று சொல்லி. அங்கே சபைக்குள்ளே அவர்களுக்குள்ளே சிலருக்குள்ளே பாருங்கள், கிறிஸ்து இயேசுக்குள் விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை. எதுதான் முக்கியம் என்று சொன்னால் அங்க கடைசி வார்த்தை இப்படியாக வாசிக்கிறோம், புது சிருஷ்டியே காரியம். ஆமென். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? இன்னும் சத்தமா சொல்ல மாட்டீங்களா? சிலருக்குள்ளே ஆமென். பாருங்கள், இப்படி இந்த ஒரு வேற்றுமை சபைகளுக்குள்ளே இருக்கும். நான் கொஞ்சம் ஸ்பெஷல், நான் உபவாசிக்கிறேன், அல்லோட்ட நான் இப்படியெல்லாம் ஜெபம் பண்றேன், நான் இப்படியெல்லாம் இருக்கிறேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நம்ம அந்த பக்கம் போகாண்டாம். ஆனால் ஆதி திருச்சபைக்குள்ளே இந்த பிரச்சனை இருக்கும்போது தான் பவுல் அவர்கள் நடுவிலே சொல்லுங்க, ஐயா நீங்க வேணா நான் விருத்த சேதனம் உள்ளவன் என்று மேன்மை பாராட்டுங்க, நீங்க வேணா நான் விருத்த சேதனம் இல்லாத ஆளு, ஆனால் இந்த ஸ்லாக்கியத்தை பெற்றேன் என்று மேன்மை பாராட்டுங்க. ஆனா எனக்கு மேன்மை பாராட்டுகிறதுக்கு ஒரு காரியம் உண்டு. அது என்னவென்று சொன்னால், ஆமென், சிலுவையிலே உயர்த்தப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவர் ஒரு காரியத்தை சொல்ல, ஆனா எதுதான் காரியம் என்னவென்று சொன்னால் புது சிருஷ்டியே காரியம். ஆமென். சத்தமா அந்த வார்த்தைக்காக ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அப்ப புது சிருஷ்டின்னா என்ன? நம்முடைய பழைய மனுஷனையெல்லாம் ஒரு நாள் புதைத்தோம் ஐயா, நாம் புது சிருஷ்டியாய் மாறணும். யார் புது சிருஷ்டியாய் மாறுகிறார்? 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனத்தில் வாசிக்கிறோம். புது சிருஷ்டினா என்ன அப்படிங்கிற ஒரு விளக்கம் 5:17. ஆமென். அப்ப யாரு புது சிருஷ்டியாக இருக்கிறார் என்று சொன்னால், ஒருவன் கிறிஸ்துவு. நீ ஒரு நியூ ட்ரெஸ்ஸா மாறுறது எப்படி, நீ புது சிருஷ்டியாய் மாறுகிறது எப்படி என்று சொன்னால், ஆமென், 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17 அந்த வசனத்தை மனதுக்குள்ளே வைத்துக்கொள். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் எப்படி மாறுகிறது? புதிதாய் மாறுகிறது. ஆமென், அல்லேலூயா. எப்படி புது சிருஷ்டியாய் நீ மாறுகிறது? அங்கே பவுல் சொல்லுகிறார், காரியம் ஒண்ணுதான், புது சிருஷ்டி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் நீ புது மனுஷனா மாறணும், நீ புது மனுஷியாய் மாறணும், அதுதான் முக்கியம். விருத்த சேதனம் உள்ளவன், விருத்த சேதனம் இல்லாதவன், அதெல்லாம் விஷயம் இல்லை. நீங்க எதை குறித்து யூதன்னா யூதன், நீங்க எப்படி வேணாலும் மேன்மை பாராட்டுங்க. எனக்கு மேன்மை பாராட்டுகிறது கொண்டு உண்டுன்னா அது சிலுவையிலே உயர்த்தப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேற ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டார். அப்ப இங்கே வாசிக்கிறோம், எது புது சிருஷ்டி என்று சொன்னால் கிறிஸ்து பிளஸ் நாம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். கிறிஸ்துவுக்குள்ள இருக்கணும். கிறிஸ்து பிளஸ் நீங்க, நீங்க பிளஸ் கிறிஸ்து, கிறிஸ்துவுக்குள்ள இருக்கணும். உனக்கு தலைவன் யாருன்னா கிறிஸ்து, உனக்கு ஹீரோ யாருன்னா கிறிஸ்து. ஸ்கூல்லெல்லாம் மாறி மாறி பேட்டி எடுப்பாங்க, கேட்பாங்க, டே உனக்கு எந்த நடிகன் பிடிக்கும்? எது சொல்லுவா? என் தலை யாரு? கிறிஸ்துன்னு சொல்லணும். ஆமென், அல்லேலூயா. அந்த மாதிரி வாலிப பிள்ளைங்க மாறணும். சிலவங்கிட்ட கேட்பாங்க, உனக்கு எந்த நடிகை? நம்ம ஆட்கள், நான் விசுவாசிக்கிறேன், உங்களுக்கு தான் படத்தை பற்றியே என்ன செய்யாத தெரியாத, நடிகர் நடிகைகளை பற்றியே உங்களுக்கு தெரியாத, அப்படி வாழ்கிற பிள்ளைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். ஆமென். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னைக்கு உலகம் எங்கேயோ போயிட்டு, சாத்தான் எவ்வளவு தந்திரமானவன் தெரியுமா? இந்த ஃப்ரெண்ட்ஷிப், இந்த பிள்ளைங்க எல்லாம் அவங்களுக்கு பிடிச்ச, நம்ம பிள்ளைங்க எப்படி வசனங்களை நீங்க ஷேர் பண்றீங்களோ நீங்க அப்படி ஷேர் பண்ணுவீங்கன்னு விசுவாசிக்கிறேன். மற்ற பிள்ளைங்க என்ன செய்வாங்கன்னா, அவங்களுக்கு பிடித்த சினி சாங் அல்லவிட்ட நடிகைகள் நடிகர்களை என்ன செய்கிறாங்க? ஷேர் பண்றாங்க. அதுல நீ இச்சிக்கப்பட்டு விடக்கூடாது, அதுல நீ இழுப்புண்டு போய் விடக்கூடாது. உலகம் எப்பவுமே உன்னை இழுக்கும், நரகத்துக்கு நேராக இழுக்கும். கவனிக்கிறீங்களா பிள்ளைங்க? உலகம் உங்களை எப்பவுமே எங்க இழுக்கும்? நரகத்துக்கு நேர். சாத்தான் அவன் எப்பவுமே ஆசை காட்டி மோசம் போக்குறவன். நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த பறவைகளுக்கெல்லாம் கண்ணி வைப்பாங்க, வலை வைப்பாங்க.
இன்னும் பொறிகள் வைப்பாங்க. இதே போலதான் சாத்தான் எப்படியாவது நரகத்துக்கு கொஞ்சம் கூட ஆட்கள் வேணும் அப்படிங்கறதுக்காக பாவத்தை மாடலா தேவன் படைத்த, தேவன் பேசி கொண்டிருந்த அந்த ஆதாம் ஏவாளையே வஞ்சித்து இச்சிக்கத்தக்கதாக அவன் காரியத்தை செய்தான். அதே போல இன்னைக்கு சாத்தான் அப்படி ஒவ்வொரு காரியமா தந்திரமா செய்வான். பிள்ளைங்க யாரும் அதுல இழுப்புண்டு போய்விடக்கூடாது. நீங்கள் கத்தருக்காய் சில பிரதிஷ்டை பண்ணுவீங்கன்னா தேவனுடைய கரம் உங்க கூட இருக்கும். தேவனுடைய சத்தத்தை நீங்க கேட்பீங்க. அதுதான் பிரதிஷ்டையினுடைய ரகசியம். கரங்களை வீத்தி அல்லையே சொல்ல மாட்டீங்களா? இன்னும் சத்தமா சொல்ல மாட்டீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அன்பு தெய்வ பிள்ளைகளே, அன்னபடினாலே இந்த பாருங்கள், ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். அப்போ கிறிஸ்து பிளஸ் யாரு? நீங்க. சில பிள்ளைங்க எல்லாம் பாருங்க, ஃப்ரெண்ட்ஷிப்ல ரொம்ப மோகம் ஆயிடுவாங்க. சும்மா ஏதாவது நோட்டில் எழுதினாலும் அவங்க பேரை எழுதுவாங்க, பக்கத்துல யாருக்கு பேர் எழுதுவாங்க? ஃப்ரெண்ட்ஸுக்கு பேர் எழுதுவாங்க. நான் பக்கத்துல வேற பேர் இன்னொன்று வேற எங்கேயோ போயிடாதுங்க. அப்படி யாரும் இல்லைன்னு கர்த்தருக்குள்ள அங்க விசுவாசிக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. சில பிள்ளைங்க எப்படி வேற ஏதாவது இன்சியன்லாம் போட்டு வைப்பாங்க. எங்கெல்லாம் வீட்டில் எழுத முடியுமோ அங்கெல்லாம் எழுதி வைப்பான். ஆனால் சிலவங்க ஃப்ரெண்ட்ஸு பேரெல்லாம் எழுதி வைப்பாங்க. நான் சொல்கிற விஷயம், கர்த்தருக்குள்ள இருக்கிற பிள்ளைங்க ஜீசஸ்ன்னு எழுதுவாங்க, ஒரு வசனத்தை எழுதுவாங்க. பிள்ளைங்க கவனிங்களாமா, அவங்க பெண் எடுத்து இப்படி கீக்க ஆரம்பித்தாலே அங்கே என்ன தான் வரும்? இயேசுவை குறித்து உயர்த்துகிறதுக்கு தான் வரும். நான் சொல்கிற விஷயம், ஆமீன், உன் பேரை போட்டுட்டு ப்ளஸ் கிறிஸ்து, கிறிஸ்து, ஆமீன், கிரைஸ்ட் போட்டுட்டு ப்ளஸ் நீ, இந்த மாதிரி கிறிஸ்து ப்ளஸ் நீ, ஆமீன், நீ பிளஸ் கிறிஸ்து. ஒரு கிறிஸ்துக்குள் இருந்தால் அவன் எப்படி இருக்கிறான்? புது சிருஷ்டியாக இருக்கிறான். அந்த வார்த்தையினுடைய கடைசி பகுதி, பழையவைகள் ஒளிந்து போயின. எத்தனை பேர் சொல்ல முடியும்? என் வாழ்க்கையில நிறைய பழைய காரியங்களை, பழைய சுபாவங்களை நான் அப்போஸ்தலனாகிய பவுல்கிட்ட கேட்டா சொல்லுவான், நான் கிறிஸ்துவை அறிகிற அந்த அறிவின் மேன்மைக்காக என் வாழ்க்கையில அநேக காரியத்தை நான் நஷ்டமும் குப்பையும் என்று எண்ணி இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். உங்க வீட்டில் டஸ்ட்பின்ல அளவிட்ட குப்பை தொட்டியில அளவிட்ட எரிக்கிறதுக்கு அப்படி எதையாவது போடுவீங்களாடா? ஒன்னுமே எரிக்க போட்டது இல்லையா? போட்டிருக்கிறீ. இதே போல உன் குணங்களை தூக்கி போட்டிருக்கிறியா? இனி நான் பொய் பேச மாட்டேன், இனி நான் களவு செய்ய மாட்டேன், இனி மற்றவங்களை ஏமாற்ற மாட்டேன், இனி நான் கீழ்ப்படிவேன். ஆமீன். பாருங்கள், கிறிஸ்துவுக்காக ஆமீன் பாருங்கள் அநேக சுபாவங்களையும் மாற்றுகிறவங்களா இருக்கணும். பழையவைகள் எல்லாம் ஒளிந்தன. சொல்லுங்க, வாயை திறந்து, எது ஒளிந்தன? பழையவைகள்லாம் நிறையது ஒளிந்திருக்கு. அப்படிங்கிறவங்க ரெண்டு கைகளையும் உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நிறைய ஒரு கை மட்டும்தான் உயர்த்தி இருக்கிறீங்க. அப்போ அதுக்கு கொஞ்சம் ஒளிந்திருக்கு அப்படின்னியா? நான் சொல்றது புரிகிறதா எல்லாருக்கும்? என் வாழ்க்கையில நிறைய பழைய காரியங்கள்லாம், கோல் சொல்லுகிறது, குண்டனி சொல்லுகிறது, அப்படித்தானே சொல்லுவாங்க. அந்த வார்த்தை இல்லையோ? சிலவங்கெல்லாம் பார்த்தா சும்மா எதையாவது வீடு வீடா போய் பேசிட்டே இருப்பாங்க. இல்லை, பேசாம இருங்க. கொஞ்ச நாள் கூட தீர்க்காயுசு ஆண்டவர் தரணுமா? 100 வயசு தாண்டணுமா? வசனமும் கையுமா இருங்க. காலையில் ஆறுதல் ஒரு காரியத்தை சொன்னேன். கேரளாவில் அவர் அம்மா பாருங்க 112 வயசா ஏதோ போயிட்டாங்க. அவங்க இப்பவும் பைபிள் படிக்கிறாங்க. அப்போ பாருங்க, அவங்க சமீபத்தில் பத்திரிகையில் அந்த நீண்ட ஆயுளுடைய அந்த அம்மா மரித்தாங்க அப்படின்னு இருந்தது. அப்போ அவங்க பேட்டிகள் அப்படி இணையதளத்தில் நிறைய வந்துட்டு இருந்தது. அப்போ ஒரு முறை 100 வயசுக்கு மேலே வாழ்கிறவங்கள ஒரு சர்வே எடுத்தாங்க கேரளாவில். அப்போ அந்த அம்மாவிட்ட போய் கேட்டாங்க, நீங்கள் எவ்வளவு 100 வயசு வரை வயசுக்கு மேலே இப்படி ஆரோக்கியமாக இருக்க ரகசியம் என்ன அப்படின்னு கேட்டாங்க. இங்கெல்லாம் நிறைய 50 வயசுக்கு முன்னாலே இங்கே போதும் நிறைய பேருக்கு ஆயாச்சு. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, நான் அந்த பைபிளை திறந்து 23வது சங்கீதத்தை இப்படி காட்டினாங்களாம். ஏழ்மையான வீடு தான் அவங்க. பைபிள் அந்த பேஜ் நல்லா அப்படி கொஞ்சம் கரைப்பட்டு இப்படி ரொம்ப நீட்டாக ஒன்றும் இல்லை. 23வது சங்கீதம் அப்படி அது என்னைக்கும் படிச்சுட்டு இருக்கிறது போல் அப்படி அவங்க சொன்னாங்க, என்னுடைய ஆயுளுக்கு ரகசியம் 23வது சங்கீதம் என்றார்கள். அன்பு தேவப்பிள்ளை, இந்த வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்க. இது உங்களுக்கு என்னதை கொண்டு வரும்? நித்திய ஜீவனை கொண்டு வரும். இந்த பூமியிலும் நீடிய ஆயுளை தரும். கொஞ்ச நாள் கூட வாழணும்னு ஆசைப்படுறீங்களா? எப்படியாவது பைபிளும் கையுமா என்ன செய்திருங்க? மாறிடுங்க.
பவுல் தன் நீண்ட ஆயுள் வாழ்கிறதுக்கு ரகசியமே தன் சாக போகிற அந்த வயசுல சொல்றாரு, எப்பா நீ வரச்சுல அந்த புத்தக சுருளையும் அந்த கண்ணாடியை நீ வரச்சுல என்ன செய்ய எடுத்துட்டு வா, நான் அந்த வழியா வரச்சுல அங்க என்ன செய்யிட்டு வந்துட்டேன், விட்டுட்டு வந்துட்டேங்கிறாரு. ஒரு தேவ மனுஷன் பாருங்கள், இவ்வளவு வளமான பிரசங்கி, அவரே அனுதினம் வேத வசனத்தை என்ன செய்கிறவராக இருந்தார், வாசிக்கிறவராக இருந்தார். என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆமென், உங்களுக்கு இந்த பூமியிலும் நீண்ட ஆயுள் வேணும்னா தினமும் வேதத்தை என்ன செய்யுங்க, வாசிங்க. இவைகள் உங்களுக்கு நீடிய ஆயுளை தரும், ஞானத்தை தரும். கரங்களை வீட்டு அலையிலேயே சொல்லுங்களேன். மனுஷன்கிட்ட போய் உட்கார்ந்து கதை பேசினீங்கன்னாக்கி அவங்க பேசுற கதைகள் எல்லாம் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆயுள்கள் என்ன செய்யறோம். அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். அப்படி விஷயத்துக்கு வந்துடும். அப்போ அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஆமேன், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் என்னதாயின, புதிதாயின. 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 7வது வசனத்தை நான் வாசிக்கிறோம், வாசிங்கள். ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஆமென். பாருங்கள், இது இந்த உபதேச ரீதியாய் முதல்ல பாவ வாழ்க்கையை மாற்றணும் அப்படின்னு பார்த்தோம். அந்த யூதர்கள் எப்பவுமே அவங்க இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவை மரணத்தை அவங்க விசுவாசிக்கல. அப்போ தன்னை சுற்றி இருந்த சீஷர்களுக்கு இயேசு சொன்னார். அப்போஸ்தலனாகிய பவுல் சபையில் இருக்கிற விசுவாசிகளுக்கு இயேசு இதே வார்த்தையை சொன்னதை நீங்க ஞாபகப்படுத்துங்க. சீஷர்கள்ட்ட என்ன சொன்னாரு? புளித்த மாவுக்கு எப்படி இருங்க, எச்சரிக்கையா இருங்க. யாரை பார்த்து சொன்னாரு? யூதர்களுக்கு சொன்னார். இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் சபைக்கு சொல்லுகிறார், கொரிந்து சபைக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீங்கள் ஆமென் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு. ஆமென். நம்ம அந்த ஃப்ரெஷ்ஷா ஆட்டின மாவுக்கு நம்ம ஊருக்கு இந்த எக்ஸாம்பிள் எப்படி தெரியுமா இருக்கும்? இந்த தோசை மாவு, ஒரு வாரத்துக்கு முன்னால் உள்ள தோசை மாவு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு சுட்டா அந்த தோசையை திங்குற அந்த ஜீவன்கள்லாம் ரொம்ப பாவங்கள். அல்லேலூயா. எப்படி இருக்கும்? ஒரு வாரம் கழிச்சு சில தோசையெல்லாம் நல்லா புளிக்குமா, இனிக்குமா? புளிக்கும். அதுவும் நல்லா இருக்கா புளிக்கலையான்னு கேட்டால் சில சகோதரர்கள் சொல்லுவாங்க, நல்லா இருந்துக்கு போதம்மா சோத்திரம் சொல்லிட்டு 2 தோசையை சாப்பிட்டுட்டு போகிற நல்ல உள்ளங்கள் இருக்கு, அதுக்காய் சோத்திரம் பண்ணுறேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். எப்படி நமக்கு அந்த எக்ஸாம்பிள் புரிகிறதுக்காக உங்களை ஞாபகப்படுத்தினேன். அதே நேரம் ஃப்ரெஷ்ஷாக இன்னைக்கு ஆட்டின மாவில் நாளைக்கு தோசை சுட்டு அது எப்படி நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும். கர்த்தர் அதை தான் சொல்லுகிறார், நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கும்படியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு. ஆமென். நம்முடைய ஜீவிதம், நம்முடைய குணம், ஆமென், பாருங்கள், வேத வசனத்தின்படி நாம் நடக்கிற வாழ்க்கை அப்படி ஒரு புதிதாய் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். ஆமென். பழைய அந்த புளித்த மாவை என்ன செய்யுங்க, புறம்பே கழித்து போடுங்கள். நம்ம ஆட்களுக்கு தான் வேஸ்ட் பண்ணுறதுக்கே என்னது இருக்காது, மனம் இருக்காது. சிலவங்க இதுக்காக தான் வீடுகளில் மிருக ஜீவன்களை வளர்க்குறது. அப்படி வளர்க்குறவங்க எல்லாம் பாக்கியவான்கள். ஏன்னா அவங்க வீட்டில் பழசெல்லாம் எதுக்கு போயிடும்? அந்த 4 கால ஜீவனுக்கு போயிடும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா அதுக்காக சொல்ல மாட்டீங்களா? சோத்திரம். ஆமென், அல்லேலூயா. இல்லாட்டு அந்த பழசெல்லாம் எந்த ஜீவனுக்கு வந்துடும்? 2 கால் ஜீவன்களுக்கு போயிடும். அதனால நீங்க கண்டிப்பா இப்படிப்பட்ட நல்ல காரியங்களை செய்யுங்க. மிருக ஜீவன்களை என்ன செய்யுங்க, வளருங்க. அது உங்களை உற்சாகமா வைக்கும், உங்களை சோம்பலா வைக்காது, உங்க வீட்டுக்கு அது நன்மையும் கொண்டு வரும். ஆமென். எனக்கு எப்பவுமே பிடித்தது, ஆபிரகாமுக்கு வீட்டில் நல்ல கொழுத்த மாடுகள் ஆடுகள்லாம் என்ன செய்தது இருந்தது. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் உங்களை பெருக பண்ணுவாராக. நம்முடைய விஷயம் அன்பு தெய்வ பிள்ளைகளே, அப்போ அந்த பழைய புளித்த மாவு, பழைய சுபாவம், சிலவங்க அதை கொண்டே நடப்பான். இதில் இன்னும் பெரிய பிரச்சனைனா சிலவங்களாம் அந்த போதை பொருட்களை பயன்படுத்துவாங்க. ஸ்கூலில் காலேஜில் மற்ற பசங்க வைப்பானு இவனும் கொண்டாமா அதை வாங்கி அப்படியே கொண்டே நடப்பான். இல்லை, அதெல்லாம் மாட்டிடு. புது சிருஷ்டி ரொம்ப முக்கியம், புது வாழ்க்கை ரொம்ப முக்கியம். ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையன எல்லாம் என்ன செய்தது, ஒளிந்தது. இன்றைக்கு இந்த வசனம் உன் வாழ்க்கையில் இருக்கிற அநேக பழைய நீ விடாமல் பற்றி பிடிக்கிற பாவங்களை விட ஆண்டவர் உனக்கு இரக்கம் செய்வாராக. அன்பு தேவ பிள்ளைகளே, சில குணங்கள் அப்படி சில சுபாவங்கள் அதுவும் உங்களை விட்டு மாறணும். அங்க ஆண்டவர் சொல்கிறார், பழைய அந்த புளித்தவை
புறம்பே என்ன செய்து போடுங்க, கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே.